சேனலில் திருவோணம் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓணத்துக்கு உனக்கு என்னம்மா சம்மந்தம் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் தமிழ்நாடு அண்ட் கேரளா பார்டரில் இருக்கிறனால கேரளா ஃபெஸ்டிவலான ஓணம் செலிப்ரேட் பண்ணுவோம், தமிழ்நாடு ஃபெஸ்டிவலான தீபாவளி பொங்கலும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். செம்ம ஜாலி இல்லை. ஓணம் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூக்கோளம் தான். 3 days உங்களுக்கு பூக்கோளம் போடுவாங்க. ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கோளம் போட்டிருக்காங்க. நான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பொறிச்சு தான் கொடுத்தேன், அவங்களே அழகாக அதை போட்டுட்டாங்க. அதே மாதிரி செகண்ட் டேவை தான் நம்ம திருவோணம்னு சொல்லுவாங்க. மெயினாக இதில் பார்த்திங்கன்னா சத்யா தான். எல்லா வெரைட்டியான டிஷ்ஷஸ் அதாவது கேரளாலேயே ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுதான் இதோட ஸ்பெஷல். பூவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் செடியிலேயே நிறைய பூ பூத்துருந்துச்சு. அன்றைக்கி பூ ரேட்டெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ நம்ம செடியிலேருந்தே நாங்கள் எல்லா பூவும் போட்டுட்டோம். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நாங்கள் கோலம் போடுறத பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற பூவெல்லாம் பறிச்சுக்கோமா, நீ போட்டுக்கோமா அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் பறித்து நாங்கள் அழகாக கோலம் போட்டோம். ஃபஸ்ட் டே ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டோம். செகண்ட் டே கொஞ்சம் நல்லா போடலாம், கிராண்டாக போடலான்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணார். காலையில் நேரமே 5 மணிக்கு அலாரம் வச்சு நாங்கள் எந்திரிச்சிட்டோம். போஸ் கொடுத்து நின்றுட்டுருக்கார் பார்த்தீங்களா, யோசிச்சுட்ருக்காராமா என்ன டிசைன் போடலான்னு. எங்கள் ஹஸ்பண்டோட கம்பெனியில் இந்த மாதிரி பூக்களம் போடுவாங்க. பூக்களம்னா பூலேயே கோலம் போடுறது. அதில் குரூப்பாக பிரிச்சுருவாங்க. எப்போவுமே வருஷம் இவங்களோட குரூப் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க, கேஷ் ப்ரைஸு. அதனால் இவருக்கு நல்லாவே தெரியும் கோலம் போடுறதுக்கு. ஸோ சென்டரில் ஆணி அடித்து அதில் ஒரு நூல் கட்டி இன்னொரு ஆணி அந்த எண்டில் கட்டி அழகாக எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்தாரு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். ஹாப்பி ஓணம். பாப்பா நைட்டே சொல்லிட்டு படுத்துட்டா, 5 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கும் போதே என்னை எழுப்பி விட்டுருங்க, நானும் பூக்கோலம் போடுறத பார்க்கணும் அப்படின்னா. ஸோ எந்திரிச்சு வந்துட்டா. ஸோ நாங்கள் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சமெல்லாம் பூ வாங்கி வச்சுருந்தோம். ஒயிட் கலர் அண்டு அரளிப்பூ அதெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணலன்னா சுத்தமாக என்னால் தனியாக போட்டிருக்கவே முடியாது. அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். நாங்கள் இங்கே பூக்கோலமெல்லாம் போட்டுட்ருக்கறக்குள்ள அங்கே அம்மா அதாவது மாமனார் எந்திரிச்சு அவங்க சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் பூக்கோலம் போட்டுட்டு போகிறக்குள்ளேயே அங்கே முக்கால்வாசி ஐட்டம் மாமியார் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு. அங்கே ஆப்போசிட் வீட்டில் பாருங்களேன், அங்கேயும் 2 பேர் ரொம்ப தீவிரமாக பூக்கோலம் போட்டுட்ருக்காங்க. ஃபைனலாக நாங்கள் கோலம் போட்டு முடிச்சிட்டோம். வெடிஞ்சே போச்சு. கோலம் போட்டு முடிச்சாச்சு. ஃபைனல் டச் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். அந்த சென்டரில் ஒரு பீட்ரூட் கலர் தெரியுது பார்த்தீங்களா, அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டுருவீங்க. எங்கள் அத்தையோட ஐடியா தான். தேங்காய் பால் புழிஞ்சு அந்த தேங்காவோட சக்கை மீதி இருக்கு இல்லையா, அதை கூடி வேஸ்ட் பண்ணாமல் அது கூட நீலம் போட்டு மிக்ஸ் பண்ணுமா, உனக்கு ப்ளூ கலரில் கிடைக்கும், சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னாங்க. ஸோ நீல பவுட்ரு எங்கள் வீட்டில் இல்லாதனால நான் குங்குமத்தை மிக்ஸ் பண்ணி சூப்பராக கலர் பண்ணிட்டேன். எங்கள் அத்தை இந்த மாதிரி பயங்கரமாக ஐடியாஸ் எல்லாம் கொடுப்பாங்க. என்ன ஒரு அறிவு ஞானம் பார்த்தீங்களா. வேறு லெவல் இருக்குல்ல கலரு. ஆனால் வெயில் பட்டதும் அப்படியே கலரெல்லாம் போயிடுச்சு. கொஞ்ச நேரம் தான் அந்த கலர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கோலம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கோலம் போட்டு முடிச்சுட்டு கடகடன்னு எல்லோரும் போய் குளிச்சு ரெடி ஆகிட்டோம். குளிச்சு ரெடி ஆகிட்டு குட்டீஸுகளை வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன். அப்படியே நானும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓவராக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்தனால என் பையன் டயர்ட் ஆகிட்டான். ஸோ போதும் என்னை விட்டுருமா அப்படிங்கிற போஸ் தான் இது.
ஓணம்னாலே கேரளா சாரீ தாங்க. ஸோ சிம்பிளாக கேரளா சாரீ எடுத்து கட்டியாச்சு. ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரு கொண்டை போட்டு அதில் பூவை சுற்றி வச்சுட்டேன். சீக்கிரமே ஹேர் ஸ்டைல் வேலை முடிஞ்சுது. சிம்பிளாக மேக்கப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அம்மா, சித்தி, அண்ணா எல்லாம் வந்திருந்தாங்க ஓணத்துக்கு. ஸோ அவங்க கூட சேர்ந்து எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். கிஃப்டெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. குட்டீஸுங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க கிஃப்டை பார்த்துட்டு. ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. நாங்கள் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடித்து க்ளீனாக உட்காந்துருந்தோம். 10:30க்கே நாங்கள் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வந்ததுமே எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஃபுட்டு செய்கிறதெல்லாம் காட்ட முடியல, ஏன்னா எல்லோரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று செஞ்சிட்டு இருந்தோம், கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் எடுக்க முடியல. பட் நாங்கள் நைட்டே வந்து காய்கள்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால் வேலை சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் வீடியோவில் விழுந்துருச்சு. இல்லை, நீங்கள் உதச்சது. அப்பா ஆக்ஷன் பண்ணுங்கப்பா. என்னடா சாப்பிட்ற? மாங்காய் சாப்பிட்றியா? எனக்கு ஒரு மாங்காய் வேணும். நெக்ஸ்ட்டு நம்ம ஏரியாவுக்கு போகலாம். சாப்பாடெல்லாம் பரிமாறி எல்லாம் ரெடியாக வச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னாங்க. எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாச்சு. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நாங்கள் ஒரு 23 ஐட்டம்ஸ் பண்ணியிருந்தோம். சத்யா, ஓலன், அவியல், பொரியல், கூட்டு, அப்புறம் எரிஷேரி. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியல, மலையாளிஸ் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இந்த மாதிரி 23 ஐட்டம்ஸ் பண்ணியிருந்தோம். 2 பாயாசம் வச்சுருந்தோம். அடை பாயாசம் ரொம்ப ஸ்பெஷலிங்க. அடைப்பிரதமன் அண்டு கோதுமை பாயாசம் வச்சுருந்தோம். சாப்பிட்டு எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம். குட்டீஸுங்கெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு ரொம்ப ரொம்ப நாளாச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு அன்றைக்கி ஓணம். ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.